வணக்கம் மக்களே! இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல எந்த ஒரு ரெக்கவரும் நம்ம மார்க்கெட்ல நடக்கல. நிஃப்டி 50 100 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி 79 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லாம இன்னைக்கு வைடா பல பக்கமுமே நல்ல ஒரு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அது நம்ம போர்ட்ஃபோலியோவ பார்க்கும்போதே அழகா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோல வெறும் லார்ஜ் கேப் மட்டும் வைக்கல. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸரா தான் வந்து வச்சிருக்கோம். அதனால போர்ட்ஃபோலியோவும் நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன வந்து காட்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல பலதிலும் பார்த்தீங்கன்னா ஏற்படாம வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோல நல்ல ஒரு இம்பாக்ட் அண்ட் மார்க்கெட்லயும் நல்ல ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. ஸோ எஃப்ஐஐஸும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2700 கோடிக்கு வித்திருக்காங்க. கரெக்ட்டா 2759 கோடிக்கு வித்திருக்காங்க. ஆனா அத காட்டிலும் டிஐஎஸ் வந்து குறைவா தான் பை பண்ணியிருக்காங்க. ஒரு 100 கோடி கிட்ட கொஞ்சம் கம்மியா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. எப்பவும் அவங்கள காட்டிலும் டபுளா வந்து பை பண்ணக்கூடிய ஆள் இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கான். மேபி நியூ இயருக்கு அப்புறம் இன்னும் கூட சிப் வந்து நம்ம மார்க்கெட்ல கூடுனாலும் வந்து கூடலாம். அதே நேரத்தில எஃப்ஐஐஸும் நம்ம மார்க்கெட்டுக்கு வருவாங்க அப்படின்ட்டு பல அனலிஸ்ட்லாம் எதிர்பார்க்குறாங்க. மேபி வந்தாங்கன்னா மார்க்கெட் அகைன் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ திருப்பி குடுக்கலாம். பல பங்குகளும் ஒரு ஏற்றத்த வந்து போஸ்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ திரும்ப நம்ம அவுட்லுக் எல்லாம் பார்ப்போம். 2026ல என்ன மாரி செக்டார்ல நான் வந்து சில இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஆல்ரெடி வந்து பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அத பத்தியெல்லாம் நம்ம இந்த நியூ இயர் டே அன்னைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம பார்க்க போறது ஜெனரல் அப்டேட். ஸோ இது பவர் செக்டார் ரிலேட்டடான ஒரு அப்டேட். 44 ஜிகாவாட் ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, நவம்பர் வரைக்கும் இந்த வருஷத்துல ஆட் ஆயிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாசம் டிசம்பர்லயும் சேர்த்துனா ஒரு ஒரு 46 இல்ல ஒரு 45 ஜிகாவாட் கிட்ட ஆரி எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது 250, 253 ஜிகாவாட் கிட்ட ஓவராலா நம்மகிட்ட ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்கிறதா டேட்டா பார்த்தீங்கன்னா சொல்லுது. இது வருங்காலத்தில இன்னும் வேகமா உயரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அடுத்தது ஸோ ரிலையன்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, இப்ப கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் கிட்ட $30 பில்லியன் நீ காம்பன்சேஷன் குடு அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் கிட்ட மட்டும் இல்ல. ஸோ ரிலையன்ஸ் அண்ட் பிபி ஏன்னா இவங்க கிட்டயும் அந்த ஆயில் ஃபீல்டுல ஷேர்ஸ் இருக்கு. ஸோ அதனால 2 பேர்கிட்டயும் காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கேஸும் ரொம்ப நாட்களா நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபீல்டுல இருந்து இவங்க ரொம்ப நாட்களா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அந்த இடத்துல கேஸ் அண்ட் ஆயில் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா 2012ல பெட்ரோல் மினிஸ்ட்ரி எஸ்டிமேட் பண்ணத விட இவங்க குறைவா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 ட்ரில்லியன் அந்த கியூபிக் மீட்டர்ல என்னமோ வந்து இவங்க புரொடக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, ஸோ இது வந்து அவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணாங்கன்னு கிட்டத்தட்ட 11 இந்த ட்ரில்லியன் கியூபிக் மீட்டர் அந்த ரிலேட்டட்ல வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்பவே வந்து கம்மியா இருக்கு. வெறும் 20% தான் எதிர்பார்த்ததுக்கு 100%ல வெறும் 20% தான் பார்த்தீங்கன்னா, இவங்க புரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இழப்பீடு வந்து கேட்டு இந்த கேஸ் எல்லாம் வந்து ஓடிட்டுருக்கு. ஆனா ரிலையன்ஸ் என்ன சொல்றாங்க, "நாங்கலாம் வந்து தரமாட்டோம்." அப்படிங்கிற மாரி தான் சொல்லிருக்காங்க. இந்த கேஸும் 2016லேருந்து வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேஸ் எப்படி முடியப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பலரும் என்ன நினைப்பாங்க, ஸோ ரிலையன்ஸ், அம்பானி, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்கள ஒண்ணும் பண்ணாது அப்படின்ட்டு. பட் ஒண்ணும் பண்ணாது அப்படின்ட்டு இருந்ததுன்னா, ஸோ இந்த கேஸே கூட இவ்வளோ நாள் நடத்துறதுக்கான ஒரு அவசியம் இல்ல. அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பிசினஸ்ல இந்த மாரி கேஸ கீஸ போட்டாலும் கடைசியில ஒண்ணா வந்து கறந்துருவாங்க. அது நம்ம எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம். அம்பானினும் பார்க்க மாட்டான், டாட்டானும் பார்க்க மாட்டான், யாருன்னும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து பண்ணுவாங்க. பிசினஸ்மேனுக்கு என்ன தேவையோ அத வந்து அவன் பண்ணிக்குவான். ஸோ இது வந்து நடக்கத்தான் போகுது. யார் இருந்தாலும் வந்து நடக்கத்தான் போகுது. நடக்காது அப்படின்ட்டு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. பட் என்ன நடக்குது அப்படின்னு தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா என்கிட்ட வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த அரசியல் இது எல்லாத்தையும் தாண்டி லாங் டர்ம்ல ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட எனக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால இத வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நண்பர்களுக்கும் தெரியும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த காம்பன்சேஷன் இவங்க பே பண்றாங்களா? இல்ல இந்த கேஸ் அப்படியே வந்து முடியுதா? இல்ல இந்த கேஸ நம்மளே மறந்து போறோமாங்கிறதெல்லாம் காலம் தான் வந்து பதில் சொல்லணும். அடுத்தது சுஸ்லான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். சுஸ்லானோட சிஇஓ விவேக் ஸ்ரீவஸ்தவா பார்த்தீங்கன்னா, ரிசைன் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் யாரோ வந்து ரிசைன் பண்ண மாரி ஒரு ஞாபகம் இருக்கு. அதே மாரி ஸோ இவங்க நெறைய ஆர்டர் புக்லாம் வந்து காட்டுனாங்க. அந்த ஆர்டர் புக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில பாதி ஆர்டர் கேன்சல் ஆன மாரியான விஷயங்களையும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ ஆனா இப்ப என்ன காரணத்துக்காக இந்த சிஇஓ ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெர்ல. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கிடைச்சது. ஸோ பார்ப்போம். நாள பின்ன ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்டான ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைக்குதான்ட்டு. மேபி வந்து கிடைச்சா
கிடைச்சதுன்னு அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Suzlon ஆல்சோ பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சப்போர்ட் கிட்ட தான் வந்து இருக்கு. பட் இந்த இடத்துல பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்றதுக்கான ஒரு மனதைரியம் என்கிட்ட இல்ல. அதனால கடந்து போவோம். ஆனா ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததுன்னா, கண்டிப்பா இத உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அடுத்தது அரவிந்த் ஃபேஷன் பார்த்தீங்கன்னா, Flipkart கிட்ட இருந்து ஃப்ளையிங் மிஷினோட ஒரு 31% ஸ்டேக்க 135 கோடிக்கு அக்யூர் பண்றதா ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளையிங் மிஷின் ஒரு ஒரு பிராண்டட் ஒரு கிளாத்திங் தான். ஸோ அத இப்ப அரவிந்த் வந்து அவங்களுடைய குடைக்கு கீழ வந்து கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில இருக்காங்க. ஸோ கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். 31% ஸ்டேக்க வாங்கியிருக்காங்க. ஸோ இது லாங் டர்ம்ல மேபி அவங்களுக்கு பயனளிக்கலாம். அதே மாரி இந்த ஏபிஎஃப்ஆர்எல் ஸோ அந்த பங்கையும் பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே ஒரு ஓரமா பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுட்டே தான் வந்துட்டுருக்கேன். ட்ராக் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ வரக்கூடிய நாட்கள்ல மார்க்கெட் ஏதாச்சும் போட்டு அடிச்சு அத வந்து கொஞ்சம் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பட் இப்ப நீங்க அந்த கம்பெனி எடுத்து பார்த்தா, ஸோ கம்ப்ளீட்டா வந்து லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்கும். ஆனா, ஸோ ஃபியூச்சர எதிர்பார்த்து அந்த கம்பெனியில வந்து நான் சில முடிவுகள எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மேபி அந்த முடிவுகள் எடுத்தேன்னா கண்டிப்பா அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அதுல ஒரு லாங் டர்ம்ல ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸுக்கு வரணும். அந்த மாரி வந்ததுன்னா, அந்த பங்க பத்தியும் நம்ம டீட்டெயில்டா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் அந்த பங்கு எடுத்து உங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு, ஸோ அத பற்றி கொஞ்சம் கூட அனலைசிஸ் பண்ணி வைப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா, ஒன்ஸ் வந்து நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா, டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் இந்த செயல்பாடு. அடுத்தது டிக்ஸான் டெக் பத்தி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ டிக்ஸான் டெக் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரெக்ஷன வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் டாப்ல இருந்து நல்ல ஒரு டவுன் பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ஸான் டெக்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து டிக்ஸான் டெக்க ஃபோக்கஸ் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி ஒரு நண்பர்கிட்ட இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துலயும் வந்து நம்ம உள்ள போறது ரொம்பவே வந்து சிக்கலான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா வேல்யூவேஷன் இன்னும் சீப்பரா இல்ல. ஸோ இவங்களுடைய பிசினஸோட மார்ஜின் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. ரெவென்யூ நல்ல ஒரு அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இதே ஒரு அசுர வேகம் இருக்குமாங்கிறது என்னுடைய கேள்வி. அதே மாரி ஸோ காம்படிஷன் அதிகமாயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு டாட்டாவே பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய ஒரு போட்டியாளரா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால ஸோ இந்த இடத்துல இருந்து இன்னும் ரெவென்யூ எந்த அளவுக்கு வேகமா வளரும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னால பண்ண முடியல. அதே மாரி ஸோ இந்த பேட்டோட அதாவது மார்ஜின் பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இவங்க பண்ணக்கூடிய பிசினஸ்ல. அதனால ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சும் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ரிஸ்க்கான ஒரு ரேஞ்சா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ என்னதான் கரெக்ட்டான மாரி ஒரு பிம்பம் இருந்தாலும், இந்த மாரியான ஒரு ஹை பிரைஸ்ல நம்ம இந்த மாரி பங்குல முதலீடு பண்ணுவது ரொம்ப ஆபத்தான ஒரு செயல் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ரூ. 18,000 கிட்ட இருந்தது இப்போ ரூ. 12,000க்கு கீழ இருக்கு. ஸோ அதுக்காக மட்டுமே நம்ம இந்த பங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சிகரெட் டாக்ஸ் ரிலேட்டடான விஷயம் தான். ஸோ இத ஒரு 2 வாரம் முன்னாடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஏதோ சோஷியல் மீடியால இருக்கிறதெல்லாம் பார்த்து, இந்த செய்திய வந்து நீ வந்து ரொம்ப ஊதி பெருசாகி டிஸ்கஸ் பண்ற அப்படின்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஆனா இது அஃபிஷியலா வந்தது தான். ஸோ இந்த மாரி இந்த அளவுக்கு டாக்ஸ் ஏத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அ கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்தே வந்து குடுத்திருந்தாங்க. பட் இன்னும் வந்து உறுதிப்பட நமக்கு தெரியல. ஸோ இன்னும் அவங்களும் வந்து உறுதிப்படுத்தல. மேபி இவ்வளோ தூரம் ஏத்தலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மாரி சிகரெட்டுக்கு என்ன காசு வரும் அப்படிங்கிறதும் நமக்கு உறுதியா வந்து தெரியல. இப்போ மனி கண்ட்ரோல் உட்பட பல சைட்ஸும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஸோ சிகரெட் ரூ. 18 சிகரெட் ரூ. 72 போயிரும் அப்படின்ட்டு ஸோ இவங்க பாட்டுக்கு வந்து செய்திகள போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இத வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணி கடைசியில கெட்ட பேர் வாங்குனது தான் எனக்கு பார்த்தீங்கன்னா மிச்சமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இங்க பிசினஸ் டுடே, மனி கண்ட்ரோல் இந்த மாரி எல்லா சைட்லயும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது அஃபிஷியல்ஸோட எஸ்டிமேட் சிகரெட் பிரைஸ் வந்து ரூ. 18லேருந்து ரூ. 72 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் போகுமா அப்படிங்கிறது தெரியாது. அதே மாரி அந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, ஸோ இந்த ஐடிசி பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம என்ன தம்ப்நெயில் வச்சோம்னா, ரூ. 200 போகலாம் அப்படின்ட்டு வந்து வச்சோம். ஸோ மேபி இந்த மாரி நடந்ததுன்னா, போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேனே தவிர, அது ரூ. 200 போயிரும் அப்படின்ட்டுலாம் வந்து எந்த இடத்துலயும் சொல்லல. அதே மாரி ஸோ இந்த பங்க வந்து நான் விக்கணும் அப்படிங்கிறதையும் எந்த இடத்துலயும் சொல்லல. அது மட்டும் இல்ல. நான் வந்து அத வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து வித்துருவேன்ப்பா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன மாரி ஓப்பன் ஆனதும் அப்படின்ட்டும் எந்த இடத்துலயுமே வந்து சொல்லல. ஸோ நான் வந்து அதில ஹோல்டிங் வச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பல வீடியோ டிஸ்கஸ் பண்ணோம். அங்கேயும் கூட ஐடிசி பற்றியும் நம்ம பலமுறை வந்து பேசியிருக்கோம். ஆனா எந்த ஒரு புரிதலும் இல்லாம கசகசன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டபடி திட்டுறது தான் வழக்கமா வந்து போயிட்டுருக்கு. ஸோ செய்தியே செய்தியா வந்து பார்க்கணும். அந்த இடத்துல இருந்து என்ன ஒரு அவுட்கம் நமக்கு கிடைக்குதோ, அத எடுத்துக்க வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இது சரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன இந்த செய்திய நான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த பாலிமர்லலாம் வந்து போட்டிருந்தாங்க, "ப்ரோ நீங்க அன்னைக்கு பேசியிருந்தீங்க. இப்ப திரும்ப வந்து சொல்லுங்க இத பத்தி" அப்படின்ட்டு. ஸோ என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெரியாது. இப்ப வந்து இந்த மாரி ஆவுன்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தீங்கன்னா,
இந்த மாரி எதுவும் கூட நடக்காம வந்து போகலாம். ஸோ, அதனால நம்ம ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் தான். மேபி கீழ விழுந்தாலும் வாங்குறத பற்றி தான் வந்து நான் திங்க் பண்ணுவேங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அடுத்தது இப்போ என்ன ஒரு ரியாக்ஷன் இருக்கு பப்ளிக் கிட்டன்னு பார்த்தா, ஸ்மோக்கரா என்ன சொல்ற ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு போல. இந்த டிசிஷன வந்து நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற ஒரு வரவேற்ப வந்து குடுத்துருக்காங்க. சிகரெட் ரூ. 72 போறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு விஷயமா வந்து தெரியல. ஏன்னா, சிகரெட்ட விட்டு ஒழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அவர் பார்க்கிறதாவும் குடுத்துருக்காங்க. இது பல இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பதிவ வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஆனா, இந்த மாரி ஏத்துனாலும் கூட, இந்த மாரி பண்ணிட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிரா வந்து பேசிட்டு தான் வந்து இருக்க போறாங்களே தவிர, இது ஒரு நல்ல வரவேற்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத யாரும் வந்து ஒத்துக்க போறதில்ல. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. உறுதியா வந்து நமக்கு தெரியாது. பல இடத்திலும் பார்த்தீங்கன்னா, பல நியூஸ் தளத்திலும் வந்து இந்த ஒரு பதிவ தான் வந்து போட்டுட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. இங்க பாருங்க எல்லா பக்கமுமே அஃபிஷியல் எஸ்டிமேட் அப்படின்னு போட்டு ரூ. 18லேருந்து ரூ. 72 தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்பவும் சொல்றேன், இது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இன்னும் உறுதிப்படாத ஒரு தகவலா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாரி மேபி பண்ணலாம். ஒரு ப்ரொபோசல தான் வந்து குடுத்துருக்காங்களே தவிர, ஏத்திருவோம் அப்படின்ட்டு எந்த இடத்துலயும் சொல்லல. அடுத்த வருஷம் பட்ஜெட் வரட்டும். நமக்கு இன்னும் வந்து கிளீனா தெரியும். அந்த டைம்ல இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு டைம்ல வந்து உயர்த்துறாங்களான்ட்டு. பட் இன்னும் வந்து சில மாதங்கள்ல நமக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிய வந்துரும். மேபி இறங்குனா, அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர, இது இறங்கியே ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லல. இறங்குனதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐய்யய்யோ! அன்னைக்கு நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு சில பேர் வந்து நெனைக்கலாம். அந்த மாரி எதுவும் வரக்கூடாது. இப்பவே நீங்க ஒரு பிளான் பண்ணிக்கணுங்கிறதுக்காக, இத பத்தி நம்ம இப்பவும் டிஸ்கஸ் பண்ணோம். முன்னாடியும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பர்களோட கேள்விகள். அதில ஒரு 2, 3 கேள்விகள் தான் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுதான் பெருசா கண்ணுல பட்டுது. அது எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஆஃப்டர்நூன் நம்ம ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணோம். அதில இந்த பொலேரோவுல அந்த லாரி சாஞ்சுட்டு இருக்கிற மாரி மட்டும் ஒரு இமேஜ போட்டு, ஒரு ஆர்டிக்கிள வந்து போட்டிருந்தாங்க. நான் கூட என்ன நெனச்சேன், பொலேரோ வந்து அந்த லாரி சாஞ்சும் தாங்கி நிக்குது பாரு! அப்படின்ட்டு பெருமையா வந்து பேசியிருந்தேன். அதே மாரி அந்த கார்ல பயணம் பண்ணவங்களும் தப்பிச்சுட்டாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நம்ம வந்து பேசியிருந்தோம். ஆனா, நான் அந்த வீடியோவ பார்த்தேன். நண்பர்கள் பலரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கார் அப்பளமாட்டம் ஆயிருச்சு அப்படின்ட்டு. கடைசியில போய் வீடியோ எடுத்து பார்த்தா, இந்த லாரி சாய்ஞ்சு கார் அப்படியே கண்டமாயிருச்சு. அப்பளமாட்டமே ஆயிருச்சு. அதே மாரி அந்த வீடியோல நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, கார்காரன் எதையுமே வந்து பார்க்கல. அவன் லாரிக்காரன் கூட கார் இப்படி திரும்புதுன்னு சொல்லிட்டு ஃபுல் லோடோட கொஞ்சம் அவனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரைட் எடுக்குறான். ஆனா கார்காரன் எதையும் பார்க்காம நேரா கொண்டு போய் லாரியில இடிக்கிறான். அவன் பாட்டுக்கு ஒரு அ ஸ்டேரிங்க போட்டு திருப்பி கொண்டு போய் லாரியில விட்டு, கடைசியில அவன் சாவுக்கு அவனே வந்து இதாயிட்டான்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ரோட்ல போம்போது டெஃபினட்டா வந்து கவனமா போகணும். மிரர் கண்டிப்பா வந்து பார்க்கணும். அது காரா இருந்தாலும் சரி, டூ வீலரா இருந்தாலும் சரி, கவனக்குறைவா நம்ம ரோட்ல போனோம்னா, நமக்கும் ஆபத்து ஏற்படலாம். மற்றவர்களுக்கும் ஆபத்து வந்து ஏற்படலாம். அதனால ரோட்ல மட்டும் நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். கடைசியில அவ்வளோ ஃபுல் லோட் இருக்கக்கூடிய வண்டி அதில சாஞ்சிருக்கு. சாஞ்சு கார் அப்பளமாயிருச்சு. ஸோ பல நண்பர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் வந்து அந்த பதிவையே வந்து பார்த்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் நண்பர்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து காப்பர் பிரைஸ் வந்து அதிகமாகுதே! இப்போ அது வந்து ஃபினோலெக்ஸ் போன்ற கேபிள் செக்டார் பங்குகள பாதிக்குமே! இத பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபினாலெக்ஸ் பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து ஒரு சறுக்கல சந்திச்சுட்டு இருக்கு. ஒரு ரிவர்சல் வந்து போஸ்ட் பண்ணுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா, இப்போ சறுக்கிட்டு கீழ வந்துட்டுருக்கு. வரட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நண்பர் கேட்ட கேள்வியில, இந்த காப்பர் வந்து ஏறுச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அந்த பிரைஸ பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கன்சியூமருக்கு வந்து பாஸ் பண்ணிருவாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா, மார்ஜின் இல்லாம நட்டத்துக்கு வந்து விக்க மாட்டாங்க. இதுல பாலிகேப் கூட கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா, இவங்களெல்லாம் காட்டிலும் அதிகப்படியான ஒரு மார்ஜின்ல இருக்கக்கூடிய நிறுவனமா பாலிகேப் வந்து எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனா, கண்டிப்பா இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு இந்த ரேட் ஹைக்க வந்து பாஸ் பண்ணிருவாங்க. கேபிள்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவாச்சும் தான் வந்து வாங்க போறோம். புது வீடு கட்டுறோம் அப்டின்னா தான் பெரிய அளவுக்கு வந்து வாங்குவோம். மத்தபடி சில சில விஷயங்களுக்கு தான் வந்து வாங்குவோம். அதனால இந்த பிரைஸ் ஹைக் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து நம்மள டைரக்ட்டா வந்து பாதிக்காது. நம்ம எப்பவுமே போய் இந்த கேபிள்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டும் இருக்க போறதில்ல. அத வந்து நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். அதனால இது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்ப ஏற்படுத்தாது. பட் ஸ்டாக் பிரைஸ்ல மேபி ஏதாச்சும் ஒரு வளட்டில வந்து உருவாக்கலாம். அப்படி உருவாக்குச்சுன்னா, அடுத்த கட்ட ஒரு அக்யூமுலேஷனுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்தது எம்ஜிஎல் பத்தி கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் ஒர்க்கா போன வருஷம் தான் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் ஆயிருச்சு. எம்ஜிஎல் அண்ட் ஐஜிஎல் 2மே வந்து தொப்புன்னு கீழ விழுந்திருந்தது. 11 பி தான் இருக்கு. எவ்வளோ அட்ராக்டிவா தெரியுது பார்க்கும்போது.
நல்ல கம்பெனியும் கூட. அதில எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஸோ ஷேர் பிரைஸும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைம்ல கரெக்ட்டானப்ப கூட நான் வந்து எம்ஜிஎல் பக்கம் போல. ஐஜிஎல் பக்கம் தான் வந்து நான் போயிருந்தேன். ஏன்னா எம்ஜிஎல் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸுக்கு வரல. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஎல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸுக்கு வரல. ஸோ அதனால நம்ம எம்ஜிஎல்ல பொறுத்தவரைக்கும் வெயிட் பண்றது பெட்டர் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஒரு பெட்டரான ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா, அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எம்ஜிஎல்ல வந்து ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். சிஎன்ஜி டெஃபினட்டா வந்து ஃபியூச்சர்ல இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்ல தொடர்ந்து சிஎன்ஜி வாகனங்களோட விற்பனை உயர்ந்துட்டே தான் வந்து இருக்கும். அது இந்த கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் ரொம்பவே பெரிய பாசிட்டிவான விஷயம். பட் நம்ம வெயிட் பண்ணி ஒரு நல்ல இடத்துல வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த பிஇ ரேஷியோ இதெல்லாம் நம்ம எப்பவுமே வந்து பார்க்கறது கிடையாது. பார்ப்போம். ஆனா, ஸோ இத மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதில்ல. ஸோ எம்ஜிஎல் கேட்ட நண்பர் தாராளமா வந்து கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஏன்னா எம்ஜிஎல் எல்லாம் என்னோட வாட்ச் லிஸ்ட்லயே வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ காமிக்கிறேன். இங்க இருக்கான்னு தெரியல. இந்த இதுல இருக்கா? இல்ல வேற எதுலயாச்சும் வச்சிருக்கேனான்னு தெரியல. ஸோ, இப்போ வந்து இந்த இதில இல்ல. மேபி வந்து வேற எதுலயாச்சும் வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ, டெஃபினட்டா வந்து நம்ம எம்ஜிஎல் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நமக்கு டெலிவர் பண்ணுச்சுன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க் அந்த கம்பெனி பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ, இது ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, இந்த லாஜிஸ்டிக் கம்பெனி பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய ஒரு ஐடியா இல்ல. ஸோ, இந்த பிசினஸ்ல. ஸோ, நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துல இந்த பங்கும் இருக்கு. ஸோ, பங்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கரெக்ஷன வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. வெறும் ரூ. 60 கீழ இருக்கு. 120, 116 கிட்ட இருந்திருக்கு. இப்போ ஒரு ₹60 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் எனக்கு இந்த லாஜிஸ்டிக் பற்றி புரிதல் இல்ல. ஸோ புரிதல் இல்லாம நான் வந்து உங்ககிட்ட இது நல்லாருக்கு, வேல்யூவேஷன் நல்லாருக்கு, சப்போர்ட்ல இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்ச மாரி. ஆனா வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நான் அந்த மாரி ஏதாச்சும் சொல்லி ஏதாச்சும் தவறா கூட முடியலாம். ஸோ இந்த கம்பெனி பற்றிய புரிதல் எனக்கு இல்ல. ஸோ மேபி வந்து புரிதல் ஏற்படுது. ஸோ இந்த செக்டார மேபி நான் கொஞ்சம் ரொம்ப விரும்பி நான் அனாலிசிஸ் பண்ணுனேன்னா, கண்டிப்பா இந்த செக்டார பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் செக்டார் பக்கம் தான் நான் பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட்ஸ் பண்ணதே இல்ல. ஸோ நான் இத பார்த்ததே இல்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஓப்பனா வந்து ஒத்துக்கிறேன். மேபி நான் வந்து பார்த்தேன்னா, இந்த செக்டார்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, கண்டிப்பா இத பத்தி நம்ம டீட்டெயில்டா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மத்தபடி இந்த கம்பெனியோட எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி தான் இருக்கு டேட்டாஸ் எல்லாம். ஸோ ஃப்ளாட்டான ஒரு கன்சாலிடேட்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு இருக்காங்க. பட் இவங்களுடைய லாபம் எப்படி இருக்கும்? ஸோ இவங்க வளர்ச்சி எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இல்ல. மேபி இந்த செக்டார் பற்றி ஏதாச்சும் நான் படிச்சேன்னா, கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!